ஒலிம்பிக்கில் பாக்ஸிங்கில் சர்ச்சை வெடிச்சிருக்குங்க. அதாவது என்ன சர்ச்சை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணை பார்த்து இவர் பெண்ணே அல்ல ஆண்தான் என உலகம் முழுக்க பலர் கண்டன குரல்களை எழுப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் குத்துச்சண்டை வீராங்கனை கதறி அழுதால். இதனால் ஒலிம்பிக்கில் சர்ச்சை வெடித்தது. சரி, என்னாச்சு? இந்த படத்தை நல்லா தெளிவாக பாருங்க. ப்ளூ கலர் காஸ்டியூம் போட்டிருக்க இந்த பெண்மணி அழத் தொடங்கி விட்டார். எதனால் அழுதார் அப்படின்னா, இதற்கு முன்பு நான் இதுபோல் அடியை வாங்கியதே கிடையாது அப்படின்னு சொல்லி ரிங்கிலேயே அழ ஆரம்பித்து விட்டார். தோல்வி அடைந்து விட்டார். ரெட் கலர் காஸ்டியூம் போட்டிருக்கும் பெண்மணி வெற்றி பெற்றதாக ரெஃப்ரி அறிவித்தார். ஆனால் இப்போ பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்மணி ஆண் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ள நேரத்தில் ஒலிம்பிக்கில் சர்ச்சை வெடித்துள்ளது. சரி, முதல்ல தோல்வி அடைந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இத்தாலி நாட்டை சேர்ந்த ஏஞ்சலா கரினி, அவங்க தான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. வெற்றி பெற்றது அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த இமானே கெலிஃப், இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியானது 46 நொடிகளில் முடிஞ்சு போச்சுங்க. முதல்ல போட்டி ஆரம்பிச்சது, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்கள 2 வேகமான பஞ்சஸ் கொடுத்தாங்க. உடனே அவர் என்ன செஞ்சார், நான் இந்த போட்டிகளை விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க சொல்லிட்டாங்க. இதற்கு பிறகுதான் இவர் பெண்ணே அல்ல ஆண் என்ற சர்ச்சை வெடித்துள்ளது. ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, சர்வதேச பாக்ஸிங் அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பார்ப்பதற்கு முன் அந்த சண்டை காட்சிகள், 46 நொடிகள் நடந்த குத்துச்சண்டையை பார்த்து விடுவோம். அந்த சண்டை காட்சியை பார்த்தீங்கல்ல, ஒருவர் கதறி அழுகிறார், இன்னொருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ சர்வதேச குத்துச்சண்டை சங்கம் சொல்வதென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் சொல்றாங்க, பார்த்தீங்களா போன வருஷம் இந்தியாவில் டெல்லியில் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இவரை மட்டுமல்ல இன்னொருவரையும் சேர்த்து நாங்கள் இவர்கள் பெண்கள் பிரிவில் போட்டியிடக்கூடாது என்று நாங்கள் தடை செய்திருந்தோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்வது சரிதானே அப்படின்னு சொல்லி சர்வதேச குத்துச்சண்டை அமைப்பு சொல்லியிருக்காங்க, சங்கம் சொல்லியிருக்காங்க. சரி, அதன் பிறகு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பே அங்கீகாரத்தை இழந்தது. வேறு சில சர்ச்சைகளாலும் முறைகேடு புகார்களால் அங்கீகாரத்தை இழந்த சர்வதேச குத்துச்சண்டை சங்கம். சரி, அவங்களுடைய நிலை இப்படி இருக்கையில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தானே இந்த ஒலிம்பிக் விளையாட்டுகளை நடத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்பொழுது அவங்க தான் குத்துச்சண்டை நிர்வாக பொறுப்பை கவனித்து இந்த போட்டிகளை நடத்தி வருகிறார்கள். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி சொல்வது தானே இந்த விவகாரத்தில் இறுதியாக இருக்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் அதாவது சர்ச்சைக்கு ஆளானவர் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தவர், பெண்ணாகத்தான் பிறந்தார், பதிவு செய்யப்பட்ட பெண்ணாக இருந்தார், ஒரு பெண்ணாகவே வாழ்ந்தார், பெண் பாஸ்போர்ட்டும் வைத்திருக்கிறார். இவர் பெண்தான், ஆண் அல்ல, எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. எங்களுக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் நாங்கள் முன்கூட்டி நடத்தி தான் போட்டியில் அனுமதிச்சிருக்கோம். இந்த போட்டியில் பங்கு பெற ஏராளமான விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளுக்கெல்லாம் சரியாக இவர் பெண்தான் என்று தெரிந்த காரணத்தினால்தான் நாங்கள் இவரை அனுமதித்தோம் இந்த போட்டியில் விளையாட அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக் கமிட்டி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே சென்ற ஆண்டு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க சர்வதேச பாக்ஸிங் சங்கம். ஆனால் முறைப்படி டெஸ்ட்டுகளை நடத்தவில்லை என்றே எங்களுக்கு தோன்றுகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அனுமதித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் மார்க் ஆடம்ஸ் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த விவகாரம் ஒலிம்பிக் கமிட்டியை பொறுத்தவரை இதோடு விட்டுடுங்க, அவங்க பெண்கள் பிரிவில் போட்டியிடுறதான் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலக பிரபலங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும். ஏன்னா பிரபலங்கள் ஒரு கருத்து சொன்னால் உலகம் முழுக்க சென்றடைகிறது. முதல்ல ஜே.கே. ரோலிங், அதாவது ஹாரி பாட்டர், அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புத்தகங்கள் சிலர் வாசித்திருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ். அவங்க இங்கிலாந்தை சேர்ந்த எழுத்தாளர். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, யாருக்கு இவங்கெல்லாம் சாதகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அழுதாங்க இல்லையா, இத்தாலி நாட்டை சேர்ந்த ஏஞ்சலா கரினி, அவங்க பக்கம்தான் நிற்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எலான் மஸ்க், ட்ரம்ப், லிஸ் ட்ரஸ் அப்படிங்கிறவங்க இங்கிலாந்து நாட்டின் முன்னாள் பிரதமர்,
இவங்க எல்லாமே இந்த பெண்மணிக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் பெண்கள் பிரிவில் பங்கேற்றிருக்கக்கூடாது, இந்த அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த பெண் பங்கேற்றிருக்கக்கூடாது. இன்னும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை தேர்ந்தெடுத்தால், நான் ஆட்சிக்கு வந்தால் இது போல நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. மற்றவங்களும் அதே போல கருத்து சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, யார் இமானே கெலிஃப் அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள்? இந்த ரெட் கலர் காஸ்டியூம் போட்டிருக்காங்க இல்லையா, இவங்க பக்கம் இங்கிலாந்து நாடாளுமன்ற எம்பி ஒருவர், நாடியா விட்டோம் அப்படின்னு சொல்லி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெள்ளையின மக்களை வீழ்த்தியதால் இந்த அவதூறு. முன்பு செரீனா வில்லியம்ஸ், அவங்க டென்னிஸ் ஸ்டார் இல்லையா, காஸ்டர் செமன்யா, இது போன்ற விளையாட்டு வீரர்கள் ஏற்கனவே இது போன்ற தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தற்பொழுது இமானே கெலிஃப் இந்த தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து நாடாளுமன்ற எம்பி சொல்லியிருக்கார். நம்ம தமிழ்நாட்டில் யார் இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடகி சின்மயி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இமானே கெலிஃப் பெண்ணாக பிறந்தார், அவர் ஆண் அல்ல. அல்ஜீரியாவில் பாலினத்தை மாற்றுவது சட்டவிரோதமானது, தடை செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா இவங்க அல்ஜீரியா நாட்டுக்காக தான் விளையாடுகிறார்கள். மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க சின்மயி அப்படின்னா, சாந்தி ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனை, தாங்கள் எதிர்பார்க்கும் பெண் உருவத்தில் அவர் இல்லை என்ற காரணத்தினால் அவரை ஏற்கனவே துன்புறுத்தியிருந்தனர். அதுபோன்ற துன்புறுத்தலை தான் இந்த பெண்ணும் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி பாடகி சின்மயி சொல்லியிருக்கிறார். மேலும் இமானே கெலிஃபுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்நாளில் பாக்ஸிங் மேட்சஸில் 37 வெற்றி பெற்றிருந்தாலும் 9 தோல்வி அடைந்திருக்காங்க. அப்போ ஒரு பெண்கிட்ட தான் 9 முறை தோல்வி அடைந்திருக்காங்க. அவங்க தோல்வி அடையும் போது பேசலை, பவர்ஃபுல்லாக 2 பஞ்சு கொடுக்கும்போது பேசுகிறாங்களே. சென்ற ஒலிம்பிக்கில் இவர் தோல்வி அடைந்திருந்தார். இந்த ஒலிம்பிக்கில் ஒரு ரவுண்டில் 2 பவர்ஃபுல் பஞ்சு கொடுத்த உடனே எதிராளி அழுகிறார். இதற்காக இவரை விமர்சிப்பதா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆதரவானவர்கள் பேசி வருகிறார்கள். மீண்டும் அந்த குத்துச்சண்டை போட்டியை ஒரு முறை பார்த்து விடுவோம். பாக்ஸிங்கில் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த இமானே கலீஃப் மட்டும்தான் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரா, அல்லது வேறு ஒரு பெண்ணும் இதே போல் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரா என்று கேட்டீர்களாயின், ஆம், வேறு ஒரு பெண்ணும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாள். அவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாய்வான் நாட்டை சேர்ந்த 2 முறை உலக சாம்பியனாக இருந்த லின் யூ டிங் தான் அவங்களும் அந்த சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. இவர்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் குரல் கொடுத்து வருகிறார்கள். ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? ஒலிம்பிக் கமிட்டி பல டெஸ்ட் வச்சு தான் அவங்கள பெண்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது சர்வதேச அளவில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் செய்தியாக தற்பொழுது இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.